இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு கிறிஸ்மஸுக்கு எல்லாம் வந்து சர்ச்சுக்கு போயிட்டு எல்லாருமே வந்து வீட்டுக்கு போய் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் இப்போ வந்து கிறிஸ்மஸுக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தாக்கா வந்து பிரியாணி. அந்த பிரியாணி தான் நாங்கள் வந்து இன்னைக்கு செய்ய போகிறோம். அந்த பிரியாணி அது கூட வந்து அண்ணனை வச்சு ஃபன் பண்ணி நம்ம வந்து இன்னைக்கு செய்கிறோம். என்ன பிரியாணி வந்து பேசு கொஞ்சம் கறி நிறைய பேர் கூட்டமே இருக்குதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் சாப்பிட போகிறோம். பிளான் போடுறப்போ என்ஜாய். பிளான் போடும்போது 3 பேர் தான் இருந்தோம். நாங்கள் 3 பேர் தான் இருந்தோம். அவங்க 2 பேர் தான் வந்து வீடியோவில் வர மாதிரி, நான் கேமரா எடுக்கிற மாதிரி. பிரியாணின்னு ஒன்றையும் 10 பேர் வந்துட்டாங்க. அது 10 பேர் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து கறி கழுவ போகிறோம். கறி கழுவிட்டு நம்ம போய் பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். மஜாவாக செய்ய போகிறோம். கறி வாங்கலான்னு கடைக்கு போனால் காலையிலே ஏமாற்றி விட்டாங்க. 2 கிலோ மட்டன் வாங்கினேன். செவரட்டி ஒன்று சொன்னேன், போடவே இல்லை. அவன் வந்து தேடுறேன் தேடி பார்க்குறேன், எங்கேயுமே கிடைக்கல. அப்போ திருப்பி போகலான்னு பார்த்தா காட்டு உள்ள வந்துட்டோம். இங்கேருந்து கடைக்கு ஒரு 4 கிலோமீட்டர் வருது. திருப்பி போகலான்னு பார்த்தா அதுக்கு ஒரு 50 ரூபா பெட்ரோல் செலவாகும். சரி, அடுத்த வாட்டி கடைக்கு போகும்போது வாங்கிக்கலான்னு விட்டுட்டேன். எங்கள் ஊரில் கறி எவ்வளோ கிலோ பார்த்தீங்கன்னா 6 ரூபா. 600 ரூபா. 6 பக்கத்தில் 2 0 மைனஸ் பண்ணிட்டேன். 600 ரூபா. உங்கள் ஊரில் யாருக்கிட்டையாச்சும் உங்கள் வில்லேஜில் 600 ரூபான்னா கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க ஊரில் எவ்வளோ மட்டன் கேஜி எவ்வளோன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து நம்ம போய்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு போய் சமைக்க போகிறோம். அங்கே போனால் தான் செம்ம பொண்ணு இருக்குது. நம்ம கேங்கே அங்கே தான் எல்லாம் உட்காந்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அப்படியே கண்டினியூவில் வரேன். நான் என்னத்தை சொல்றது, எல்லாமே பொறுப்பாக வந்து வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு சொன்னேன். அவன் விஜய் கேளுங்க. எல்லாம் வாங்கினேன், வத்திப்பட்டி வாங்க மறந்துட்டேன். தீப்பெட்டி காணோம். இப்போ என்ன பண்ணுறது, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இங்கேருந்து 4 கிலோமீட்டர் போய் தான் ஆகணும். என்ன பண்ணுறது, போகிறப்போ அந்த சுவரொட்டியும் வாங்கி வந்து தான் ஆகணும். மிஸ் பண்ணுற கடைக்காரன் சண்டை போட்டு ஆகணும். வீடியோ கால் நாங்கள் சண்டை போடுறோம், முடிஞ்சால் அதை காமிக்கிறோம். இவனை அனுப்பிச்சு நாங்கள் தீப்பெட்டி வாங்கிக்கணும் சொல்ல போகிறோம். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் சமையலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பார்க்கலாம். A few moments later. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். தீப்பெட்டி பையன் வந்து போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டான். இதை வாங்கிட்டு வரதுக்கு 1 ஹவர் ஆச்சு. பிரியாணி மாஸ்டர் யாருன்னு பார்த்தா இங்கே போயிட்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் லேட். 4 கிலோமீட்டர். அவர் பேச விடு ப்ரோ. 4 கிலோமீட்டர். ஆமாம், 4 கிலோமீட்டர். இந்த 4 கிலோமீட்டர் நீ 60 போன கூட எவ்வளோ நேரத்தில் மஞ்சள் சொக்கா கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் மாட்டா. நீ சொல்லுண்ணா, 4 கிலோமீட்டர் ஒரு 60 போனால் எவ்வளோ லாங்கல, எவ்வளோ சீக்கிரமா போவேன். 5 நிமிஷம். 5 நிமிஷம். 5 நிமிஷம் வரத்துக்கு 5 நிமிஷம், போகிறதுக்கு 10 நிமிஷம். அவரை கூட்டின்னு போயான். சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எண்ணெயை வந்து ஊத்துறோம் பிரியாணிக்கு. எண்ணெய் நல்லா வந்து கொதிச்சிச்சு. 3 பேரும் சண்டை போட்டுனே இருக்கிறானுங்க. நீ இதை வைக்கிற அதை வைக்கிற இதைதான் சொல்லிட்டு இதான் வந்து பண்ணிட்டு இருக்கிறானுங்க. பிரியாணி செய்யற மாதிரி இல்ல. ஆனா ஒருத்தர் மட்டும் சின்சியரா வேலை செய்யறாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா இதோ சைஸ நல்லா அடுப்பு மூட்டுறாரு. அவர் ஒருத்தர் மட்டும் சின்சியரா வேலை செய்யறாரு. 3 பேர் என்னன்னு தெரியல, சண்டை போட்டுக்கினே இருக்கிறானுங்க. வெங்காயம் போடுறான். நல்லா சூடாயிடுச்சு. அடுப்பு நல்லா சூடாயிடுச்சு. கலக்கலை நல்லா கலக்குங்க. நல்லா சூடாயிடுச்சு. போட்டப்பவே பிரவுன் கலர்ல வந்துச்சு. இவனே வீடியோ கொஞ்சம் எடுத்துவாங்க. போட்டப்பவே பாதி பிரவுன் வந்துச்சு பாருங்க. அந்த அளவு சூடுல இருக்குது. இவனை சண்டை போட்டு அந்த கல்லு வைறாங்க. பேசுறது கேட்க மாட்டேன்றானுங்க. கேட்கவே மாட்டேன்றானுங்க. வைங்க கல்லு வைடா. தூக்கி வைடா. டக்குனு எதனா ஒரு கல்லு வைடா. கரிகாந்த முடிஞ்சடா. எங்கடா வைக்கணும் கல்லு, எங்கடா வைக்கணும்? வைடா ஆடுதுனா. அந்த சைடு வைக்கணுமா? அந்த சைடு கூடாது, இந்த சைடு தான் வைக்கணும். நான் குண்டானேனா கரிகாந்த வந்தா கொடுங்கனா. கரிகாந்தல ஏய் கமன் கைட்டான்டா, சட்டை கைட்டான்டா. இங்க வைக்கின்ற அங்கிள்ரா. வெங்காயம் பொன்னிறமா வதக்கணும். எங்களுக்கு என்னன்னு தெரியல, 1 நிமிஷம் கூட ஆகல, பொன்னிறமா ஆயிடுச்சு. அவ்வளவு ஹீட்ல இருக்குது. கிட்ட வாங்க. கட்டை நல்லா எரியுது. கொஞ்சம் ஆனியன் மட்டும் எடுத்து வச்சிட்டோம். இதுக்கு பேரு கட்டை பேரு.
பட்டை லவங்க போட்டீங்களா? பட்டை லவங்க போட்டீங்களா? அதான் சொன்னேன் யார் சூடா பட்டை லவங்க எத்தனை வாங்க? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாரி, தயவு செஞ்சு இங்க இருக்கிறவங்க யாரும் பேசாதீங்க. ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிடுறோம், எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஓகே ஒன்றும் கிடையாது, எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்க போடணும், அதை மறந்துட்டோம். வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டோம். பட்டை லவங்க இப்போ போடுறான் பையன், நீங்க முன்னாடியே பட்டை லவங்கத்தை போட்டுருவேன். இது ஆமா நம்ம பண்ணி பார்க்கலாம், இது டேஸ்ட் எப்படி டிஃபரண்ட் டேஸ்ட் வரும் இது. ஃப்ரெண்ட்ஸ் சரி சார் பச்சை மிளகா போட்டாச்சு, கிட்ட வாங்க கேமராமேன் சரிசே. நீங்க தள்ளி வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வந்துச்சு, பச்சை மிளகா ஸ்மெல் நல்லாவே அடிக்குது. இப்போ என்னன்னா வந்து தயவு செஞ்சு ஃபோனை கட் பண்ணுங்க. இப்போ என்னன்னா வந்து தக்காளி போடணும். தக்காளி எல்லாமே வந்து நாங்கள் வந்து எங்ககிட்ட வந்து தட்டு எதுவுமே இல்லை, அதனால எல்லாமே மசாலா எல்லாமே வந்து ஒரே இடத்துல வந்து வச்சிருக்கிறோம், ஒரே தட்டில் வந்து வச்சிருக்கிறோம். அதனால இப்போ வெங்காயம் வந்து போடுறோம். வெங்காயம் ஃபுல்லாகவே போட்டுருவேண்ணே. தக்காளி சரி சாரி, தக்காளி ஃபுல்லாக போட்டுருவேண்ணே. போடலாம் போட்டு அது வெங்காயம் பச்சிட்டீங்கடா கண்ண முடியும் தள்ளி இவனே. தக்காளி எடுத்து வைக்கிறேன். தக்காளி ஃபுல்லாக போட்டுருங்க. கண்ணீர் நான் எடுத்து வைக்கிறேன் டேய். ஓகே வெங்காயம் முடிஞ்சது. தக்காளி டக்குன்னு காஸ்டியூம் மாட்டிக்கணும்ட்ட ஏய் ஒன்று பார்க்க போகிறோன்னா ஃபேரல் போட்டு பவுடர் வச்சுன்னு போனோம். அப்படி சர்ச்சுக்கு போகிறோன்னா அழகாக ட்ரெஸ் போட்டுன்னு போனோம். கோயிலுக்கு போகிறோன்னா வேஷ்டி கட்டுன்னு போனோம். பிரியாணி செய்யறோன்னு வையேன், பாய் மாதிரி லுங்கி கட்டுன்னு வரணும். சரி, நீ ஒன்று சொல்லிட்டு நான் ஒன்று சொல்லிட்டா சொல்லு. மேக்கப் போடாத பொண்ணும் பஞ்சர் போடாத டயரும் ரோட்டில் வந்ததா சரித்திரமே கிடையாது. ஏன்னா மேக்கப் போட்டு தான் பொண்ணு ரோட்ல வரும், பஞ்சர் போட்டு தான் டயரும் வண்டி திரும்ப வரும். இதுதான் வாழ்க்கையோட இது. எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே. மசாலா போடணும் பிரியாணிக்கு. இவன் கலகரன்னு சொல்லிட்டு அப்புறம் கீழே தள்ளி விட்டுருவான். சூடா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆச்சி மசாலா, மிளகாய், சில்லி மசாலா வந்து கரெக்டா ஸ்டாப்னு சொல்லுங்க. போதுமா? நெக்ஸ்ட் மஞ்சள் லைட்டா போடணும். போதும். கரம் மசாலா கரம் மசாலா பாதி போடு. போதும். ஓகே, மசாலா வரைக்கும் போட்டாலே வந்து போதும். நம்ம வந்து பிரியாணி நல்லா டேஸ்டா வந்து வரும். இப்போ பிரியாணி கலர் மட்டும் பாருங்களேன், கிட்ட வாங்க. செம்மையா இருக்கு ப்ரோ. பிரியாணி இல்லை மசாலா கலர் சூப்பராக இருக்கு. மசாலா நல்லா வந்து இப்போ வந்து நல்லா குக் பண்ணி லைட்டாக தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போ நம்ம மஜாவாயிட்டு இருக்கு. அந்த தண்ணி மட்டும் எடுங்க. கொத்தமல்லி புதினா வந்து போட போகிறோம். இவருக்கு ஏற்கனவே இவரு போத்துக்கு போனா தயவு செஞ்சு இங்க பாரு, நல்லா வந்து ஸ்பீடா போடு. போடுறா மொத்தம். தயிர் கொஞ்சம் போட்டு எலுமிச்சை பழம் கொஞ்சம் லைட்டா புளிப்பு தன்மைக்காக வந்து போடணும். தயிர் அளவு நான் ஊத்துறேன், 1/2 லிட்டர்ல பாதி ஊத்துனா போதும். அடுத்தது பாத்தீங்கன்னா லெமனு, உப்பு வந்து போட்டுருணும். இவனே உப்பு நான் சொல்றேன், இருக்கு நான் பாக்குறேன். உப்பு போடாம இருக்குது. இன்னொன்னு இருக்குது. நம்ம வந்து எப்படின்னா அட்வான்ஸா இருப்போம். நல்லா அதையும் பண்ணிக்கணும். அதை வாங்கிக்கணும். லெமன் உப்பு நல்லா அனங்க உப்போட. ஏய் அனங்க கூட ஒரு சாமி நீ அச்சிர போற. டேய் பத்தாது அதெல்லாம். டேய் இது பேஸ்ட் போடுங்கடா. பேஸ்ட் அதை போடுங்க. என்ன பேஸ்ட்? உப்பு வந்து எந்த அளவு எங்களுக்கு தெரியாது, எங்களோட அளவு போடுறோம். ஓகேவா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ வந்து போட போறோம். இவனே மூணுமே பிரிச்சு ஊத்து. தப்புனே ஒண்ணு ஊத்து. தேங்க்யூ. இவருக்கு யாரையாவது பத்திரன்னா இவரு அவங்களுக்கு யாரும் பத்திரன்னா பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா வந்து நல்லா கிரேவி அளவுக்கு வந்து வந்துச்சு. லைட்டாக தண்ணி ஊற்றணும்னா இப்போ வந்து மசாலா வந்து ரெடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோ கறி வாங்கியிருக்கிறோம். ஓரளவுக்கு கறி போட்டு ஓரளவுக்கு கறியை வந்து கிரேவி பண்ண போகிறோம். ஓரளவுக்கு கறி போடு. தண்ணி வரவுக்கு போடுறா. போடு இன்னும் போடு.
அவன் போடுறான், பொறுமையாக போடுறான் பையன். அதாவது அந்த மசாலால கறி வந்து எப்படி வந்து ஆகுது மட்டும் பாருங்க. ஓகே, அந்த மசாலாவோட கறி எந்த கலர்ல மாறிடுது மட்டும் பாருங்க. சும்மா அப்படி இருக்கு. கறிக்கு வந்து என்ன பிடிக்கும்? நம்ம பிரியாணியில் சாப்பிட்றது மாஸ்டர். இப்போ வந்து தண்ணி ஊற்ற போகிறோம். அவங்க வாங்கி வச்சிடும். ஊற்றுதல என்னம்மா அங்கே கேளு தலை, நமக்கு தெரியாது தண்ணி. நான் சொல்கிறேன் ஊற்று தண்ணி மட்டும் ஊற்று. போதும். தண்ணி தான் இங்கே மேட்ரு. தண்ணி அதிகம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தண்ணி ஊற்றி கறிலாம் வந்து லைட்டாக வந்து வெந்துடுச்சு. இப்போ வந்து அரிசியை வந்து உள்ளே போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த அரிசி நல்லா வந்து இப்போ வந்து லைட்டாக வந்ததுக்கப்புறம் பொங்குனதுக்கப்புறமா தம் போட்டு மூடிட்டோன்னா அழகாக பிரியாணி, மட்டன் பிரியாணி வந்து பயங்கரமாக ரெடி ஆகிடும். இந்த மட்டன் பிரியாணி வந்து நீங்கள் என்னென்னலாம் யோசிப்பீங்க, எஸ்எஸ் ஐட்டை பார்த்து அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து யோசிப்பீங்க. அந்த பிரியாணிலாம் கிடையாது. எடுத்து இலையில வைக்கிறோம், அப்போ பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரிசியும் வெந்துச்சு, மட்டனும் வந்து நல்லா வெந்துச்சு. இப்போ நம்ம வந்து நெய் லைட்டாக வந்து மேலே வந்து போட்டுக்கணும் டேஸ்ட்டுக்காக. புதினா நம்ம பையன் போட்டுட்டு இருக்கான், கீழே காமிங்க. அதுக்கப்புறம் நெய்யும் வந்து லைட்டாக அப்படியே போடணும். கிட்ட மிக்சிங் பண்ணி விட்டோமா? கரண்டி கொடுங்க. இப்போ வந்து பிரியாணி வந்து தம் போட்டுடலாம். ஓகேங்களா? போடுங்க. இதில் அப்படியே விட்டு கறி எடுத்துன்னு வந்து மேலே போடுங்க. இன்னும் கொஞ்சம் எடு. கரெக்டாக இருக்குது, எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை அடுப்பு அமைஞ்சிச்சு, அது மேலே வச்சுன்னா கீழேயும் கொமையும் மேலேயும் கொமையும், அது அரிசி வந்து நல்லா வெந்துடும். இன்னும் கொஞ்சம் பிரியாணி வந்து செஞ்சு முடிச்சுட்டு தம் வச்சோம். இப்போ வந்து தம் வந்து உடைக்க போகிறோம். ஓப்பன் பண்ணி தமிழ் பொட்டாத மாதிரி எடுது. அது எத்தனை கிலோ போட்டுடணும் அந்த நெருப்பு? 2 கிலோ அரிசி, 2 கிலோ மட்டனு. சும்மா அருமையா ஏங்க வாங்க சத்தியவாட்டிக்கு சாப்பிட வாங்க. தரமா இருக்குது பிரியாணி. அதான் ஒரு அரிசி கூட உடையில, அவ்வளவு ஜூசியா வந்து செஞ்சிருக்கிறோம். இது மட்டும் இல்லைங்க, அங்க கிரேவிய பாருங்க. இந்த சைடு ஒரு கல் பேசுறோம் போதும். நெருப்ப கீழே போதுலாம். இந்த கிரேவியை ஊத்தி தான் நம்ம வந்து பிரியாணி சாப்பிட போறோம். எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்க. பிரியாணி சாப்பிடும் போது நீங்களும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வாழை இலையை வந்து அறுக்க போகிறோம் பிரியாணி சாப்பிட்றதுக்கு. வாழை தோப்புக்கே வந்துட்டோம். அங்கே இருக்கா? சரி வரேன். இங்கே போய் நம்ம வந்து வாழை இலையை அழகாக ஒரு 2 பெரிய வாழை இலையை அறுத்துட்டு எல்லாருமே பிரியாணி சாப்பிட போகிறோம் ஒரே தட்டில் போட்டு. ஓகே, இதோடா இங்கே இருக்குதுடா. இது போதும்டா, அருமையாக இருக்கிறான்டா இலை. ராகேஷே முள்ளுக்குது, பார்த்துப்போம். அது ஒன்று, இன்னொன்று அறுத்துட்டு. ஓகேண்ணா. 1 சரி, உடைக்காமல் பத்திரமா பிடிச்சிக்கோ இலைய. இன்னொன்று அறுத்துக்கோ. பக்கத்துலேயே இருக்கிறான் இன்னொன்று. எப்படியோ வண்டியில் போகிறதுல கிழிஞ்சிட போலியே. அருமையான இலைப்பா இது. இல்லை பொறுமையாக போட்டோம். இன்னொன்று கூட அறுத்துக்கடா. பிடிக்கவே இல்லைடா, கையில் நான் பிடிக்கவே இல்லைடா, கொடுத்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், வாழை இலையை வந்து அறுத்துட்டு போயின்னு இருக்கிறோம் மட்டன் பிரியாணி சாப்பிட.
சும்மா செம ஸ்பாட்டு, செம இலை, செம மட்டன் பிரியாணி கிறிஸ்மஸ்க்கு இருக்குது. வெயிட் பண்ணி பாருங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா பிரியாணி செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ எல்லாருக்குமே வந்து மட்டன் பிரியாணி, மட்டன் சுக்கா மாதிரி வந்து செஞ்சுருக்குறோம். இருக்கிற ஐட்டமை வச்சு செஞ்சுருக்குறோம் மட்டன் சுக்காவை. இப்போ எல்லாருமே பிரியாணி போட போகிறோம். அப்படியே பாருங்கள். அப்படியே குட்டினோம். மஜாபா அடி ரொம்ப பிரியாணி பார்த்தாலே தெரியும் அந்த அளவுக்கு மசாலாவோட வந்து செஞ்சிருக்கிறோம். சூப்பர்பா. டமாட்டோ நீ சாப்பிடவே டேஸ்ட். அப்படியே கரண்ட் எத்தனாவது அப்படியே அந்த சைடு போயிடுது, கரண்ட் இந்த சைடு எல்லாருமே இருக்குது பிரியாணி. அதாவது பிரியாணி செய்ய போறேன்னு யாரும் சொல்ல, கிறிஸ்மஸ்க்கு வீடியோ எடுக்க போறேன்னு தான் சொன்னோம். பிரியாணி செய்ய போறோம்னு ஒன்னும் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் கிட்ட வந்துட்டாங்கப்பா. அவன் மேல கொட்டு போகுதுன்னு பயம். நான் செய்யறாங்க அப்படி போட்டு. ஓகே, எல்லாம் சாப்பிடுங்க. கறி குழம்பு இருக்குது. கிரேவி செய்யும் போது நிறைய இருந்தது, செய்யும் போது எல்லாம் டேஸ்ட் பாருங்க, எல்லாம் அச்சு தள்ளிட்டாங்க. மேலவே ஊத்தணும். அப்படியே யார் யாருக்கு வேணுமோ ஊத்திக்கோங்க. அப்படியே அது மேலேயே ஊத்தணும். ஓகே, ஹாப்பி கிறிஸ்மஸ். சூப்பர். பிரியாணி எப்படி இது? மஜாவா இருக்குங்க. சூப்பர். வாங்க எல்லாம் சாப்பிடலாம். நீங்களே வாங்க गाइस. அது